ஹாய் வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 பிளேசஸ் ஹியூமன்ஸ் ஆர் abandoned கம்ப்ளீட்லி. அங்கே ஹியூமன்ஸ் வாழவே முடியாதுன்ற 9 இடங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, ஜப்பானில் இருக்கிற ஹஷிமா ஐலாண்டு. இது ஒரு சின்ன ஐலாண்ட். அங்கே வந்து நிறைய கோல் மைனிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் 1974 கோல் மைனிங் ஸ்டாப் ஆன உடனே அதை சுற்றி இருந்த எக்கானமிஸ் கொலாப்ஸ் ஆனதுனால அந்த ஊரை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக காலி பண்ண ஆரம்பிச்சு இப்ப அந்த ஊர்ல எந்த மக்களும் வாழாம ஜஸ்ட் அந்த ஊரோட பழைய பில்டிங்ஸ் மட்டும் அப்படியே இருக்கு. அண்ட் அங்க பீப்புள் இப்ப போனா சர்வைவ் ஆகவும் முடியாது. நம்பர் 2, நமீபியால இருக்கிற கோல்மேன் ஸ்காப். இது என்னன்னா, ஆப்பிரிக்கால நிறைய இடத்துல டைமண்ட் மைனிங்ஸ் இருக்கும். நேச்சுரலாவே அங்க வந்து தோண்ட தோண்ட டைமண்ட்ஸ் கிடைக்கும். தோண்ட தோண்ட டைமண்ட்ஸ் கிடைக்கும்னா சும்மா நம்ம ஊர்ல போர் போடுற மாதிரி கிடையாது. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்ல எக்ஸ்ட்ரீமா தோண்ட தோண்ட சின்ன சின்ன கொஞ்சோண்டு டைமண்ட்ஸ் கிடைக்கும் ஜென்ரலி ஆப்பிரிக்கால. அந்த மாதிரி டைமண்ட் ஒரு கிரேஸா இருந்த ஒரு பீரியட்ல இந்த கோல்மேன் ஸ்கோப்ல வந்துட்டு நிறைய டைமண்ட் மைனிங்ஸ் வந்து தோண்டிட்டே இருந்திருக்காங்க. பட் அந்த பீக் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அங்க டைமண்ட்ஸ் கிடைக்கிறது ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அந்த பில்ட் பண்ண டவுனை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க மக்கள் யாரும் இது வரைக்கும் வாழல. அண்ட் இந்த டவுனுக்கு வந்து ஒரு கோஸ்ட் டவுன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரிஸும் நிறைய இருக்கு. பட் அது நிறைய மணல் புயல்களால மூடப்பட்ட ஒரு அபேண்டன் டவுன், அவ்வளவுதான். நம்பர் 3, இது ரொம்ப கொடூரமான நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு டவுன். நிறைய மூவிஸ், வெப் சீரிஸ் எல்லாம் இதை பத்தி எடுத்திருக்காங்க. எங்கன்னா பிரிப்யாட், உக்ரைன், அல்லது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செர்னோபில் சிட்டி. 1986 அங்க இருக்கிற ஒரு நியூக்ளியர் பிளான்ட்ல ஒரு நியூக்ளியர் டிசாஸ்டர் நடக்குது. அங்க 50,000 பீப்புள் ஓவர் த நைட்டோட நைட்டா எவாக்குவேட் பண்றாங்க. அவங்க வீடு வாசல் எல்லாம் எதுவும் கிடையாது. நைட்டு ஊரை விட்டு காலி பண்ணணும், அதுதான் ஒரே அஜெண்டா. நைட்டோட நைட்டு 50,000 பேர் காலி பண்றாங்க. குழந்தைங்களோட டாய்ஸ், வாட் எவர் யூ ஹேவ் இன் தட் சிட்டி விட்டுட்டு அப்படியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல போய் யாராலையும் வாழ முடியாது. அது வாழ தகுதி இல்லாத ஊர். ஏன்னா 1986 நடந்த அந்த ஒரு ட்ராஜடியோட ரேடியேஷன், அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிட்டியில அப்படியே இருக்கு. அங்க எந்த ஹியூமன்ஸாலும் போய் வாழவே முடியாது. நம்பர் 4, அமெரிக்கால இருக்கிற சென்ட்ரேலியா அப்படிங்கிற ஊர்ல, எங்கன்னா பென்சில்வேனியால இருக்கு. அங்க வந்துட்டு 1962 திடீர்னு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு கோல் வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அந்த ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமா டாக்ஸிக் கேஸா மாறி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அந்த ஊரை சுத்தி. ஸோ 1962 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கோல் ஃபயரோட டாக்ஸிக் கேஸ்னால அந்த ஊர் மக்கள் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஊரை அறிவிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் யாரும் அங்க வாழ முடியாது, போகவும் முடியாது. நம்பர் 5, ஒரேடோர் சர் கிளேன், எங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கு. இது என்னன்னா, பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு வார்ல ஜெர்மன்ஸ் வந்துட்டு அந்த ஊரையே காலி பண்ணிடுறாங்க. எப்போனா வேர்ல்ட் வார் 2. அதுக்கப்புறம் அந்த ஊரை எவ்வளவோ ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணியும் எந்த மக்களாலையும் அந்த ஊரை ரீபில்ட் பண்ண முடியல. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு மெமோரியல் ஒரு பிளேஸா வச்சு ஒரு டூரிஸ்ட் ஆக்டிவிட்டி ஆக்கியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2ல நடந்த ஒரு ஹிஸ்டரி. நம்பர் 6, கயோகாய், டர்க்கி. அங்க என்ன நடக்குதுன்னா, 1920s அகைன் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் மாதிரியான ஒரு கான்ஃபிளிக் வருது. ஹிந்துஸ் இங்க இருக்கணும், முஸ்லிம்ஸ் அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கான்ஃபிளிக்ஸ் வந்து கிரீஸுக்கும் டர்க்கிக்கும் வருது. ஸோ அந்த டைம்ல வந்து பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. பட் ஆனா இந்த சிட்டில இருந்து கிரீஸுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. பட் கிரீஸ்ல இருந்த நிறைய பேர் இந்த சிட்டியை ப்ரிஃபர் பண்ணாம அப்படியே அந்த சிட்டியை அபேண்டன் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அந்த ஊர் சும்மா ஒரு காலி வீடுகளோட அப்படியே இருக்கு. நம்பர் 7, பிளைமவுத்ன்ற சிட்டி. என்னன்னா 1995 ஒரு வல்கானிக் எரப்ஷன்ல அந்த ஊரே வந்து சாம்பலால மூடப்படுது. அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் அந்த சிட்டி வந்து இன்ஹாபிட்டபிளா இருக்கு. மக்கள் அங்க போய் வாழவே முடியாது. நம்பர் 7, பிளைமவுத்ன்ற சிட்டி. என்னன்னா 1995 ஒரு வல்கானிக் எரப்ஷன்ல அந்த ஊரே வந்து சாம்பலால மூடப்படுது. அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பார்ட் ஆஃப் அந்த சிட்டி வந்து இன்ஹாபிட்டபிளா இருக்கு. மக்கள் அங்க போய் வாழவே முடியாது. நம்பர் 8, இந்தியாவில் இருக்கிற பாங்கர் ஃபோர்ட். இது என்னன்னா, வார்னாலேயோ இல்ல ஒரு டிசாஸ்டர்னாலேயோ இல்ல ஒரு நேச்சுரல் கலாமிட்டினாலேயோ அந்த பிளேஸ் வந்து அபேண்டன் ஆகல. என்னன்னா, அந்த பிளேஸை சுத்தி நிறைய ஹாண்டட் ஸ்டோரிஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அது ஒரு ஹாண்டட் பிளேஸ் நிறைய பேர் நம்பிட்டனால அது வந்துட்டு ஒரு அபேண்டன்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. வெறும் மூட நம்பிக்கையை வச்சு ஒரு ஊரையே காலி பண்ணிட்டாங்களா அல்லது நிஜமாவே அது ஹாண்டட் பிளேஸா அப்படின்றது தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். நம்பர் 9, வேர்ல்ட் வைட்ல இது நிறைய பேத்துக்கு தெரியலனாலும் நம்ம ஊர்காரங்களுக்கு இது டெஃபினட்டா தெரிஞ்ச ஒரு டிசாஸ்டர் ட்ராஜடியான ஒரு ஸ்டோரி, தனுஷ்கோடி. 1964 சுனாமி மாதிரி ஒரு பெரிய அலை புயல் எல்லாம் சேர்ந்து வருது. அந்த ஊரே ஃப்ளட் ஆகி நைட்டோட நைட்டு ஊரே
காலி ஆயிடுச்சு. சர்ச்சஸ், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே காலி. அந்த ஊர்ல ஒருத்தர் கூட ஆக்சுவலி உயிர் பொழைக்கல. பட் ஆனா இந்த ட்ராஜடியில ஆட் பண்ற இன்னொரு ட்ராஜடி என்னன்னா, அந்த புயலெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரோட ஸ்டேஷன் மாஸ்டர் அங்க வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெயினுக்கு வந்து ரெட் சிக்னல் கொடுத்துருக்காரு. பட் ஆனா அந்த ஊரை அப்ரோச் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் டிரைவர் வந்துட்டு, இந்த நேரத்துல எதுக்கு இந்த ஊருக்கு ரெட் சிக்னல், எந்த ட்ரெயினும் அங்கிட்டு இருந்து வரவே போறது கிடையாது, நம்ம தான் லாஸ்ட் ட்ரெயின் போறோம், ஏதோ தப்பான சிக்னல் போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணாம அந்த ஊருக்குள்ள போயிட்டாரு. ஸோ ஆல்ரெடி ஊர்ல இருந்த ஒருத்தர் கூட மிஞ்சாத நிலையில இந்த ட்ரெயின்ல இருந்த நூத்துக்கணக்கான பேசஞ்சர்ஸும் நைட்டோட நைட்டா அந்த சுனாமில அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ யா, இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த 9 பிளேசஸ் ஹியூமன்ஸ் ஆர் அபேண்டன்ட். இதுக்கப்புறம் இந்த 9 சிட்டிஸ்ல வாழவே முடியாதுன்ற மாதிரியான 9 சிட்டிஸ் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் யா, இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பேங்க். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பரா டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.